நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த மேடையில் கூட நான் சொல்றேன். We all love Tamil technicians, very inspiring. One of my friend is here, Vaidi. So Bangara கூப்பிடுற. We have worked in many films. She has just come to meet me in wish luck. So thank you, Bangara. So there are a lot of Tamil technicians who are close to me and a lot of friends. So this is it. So ninga April 14th padam release avudhu and you are amazing. You made me conscious. Enanga ninga na பேசுறதுக்கு ஒரு இது பண்ணிட்டீங்க. அப்படிதான் இப்போ எனக்கு கான்ஷியஸ் ஆச்சு. நான் பேசினாலே நீங்க பஞ்சுன்னு சொல்லி நமக்கே பஞ்ச் அடிச்சிட்டீங்க நீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி திங். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் ஆர் ஆல்சோ ஐ ஹவ் டு தேங்க் தெம் பிகாஸ் த டேஸ்ட் வாட் தே ஹேவ். ஐ நோ ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ். ஐ லவ் தமிழ் ஃபிலிம்ஸ். அண்ட் அந்த மாதிரி நம்ம படமும் நீங்க ரசிச்சது தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். நான் என் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதை சொல்லாம இருந்திருந்தானா பயங்கரமா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஜெனரலி நான் மறக்க மாட்டேன். பிரபு சார் பத்தி அது பேசி பேசி ஒரு 10 days இந்த கொஞ்சம் பிளாங்க் ஆயிட்டே போயிட்டு இருக்குது மைண்ட். இதுதான் ஒரு எஃபெக்ட். எல்லா ஸ்டேட்ல போய் நாங்க ரிலீஸ் பண்ண. பிரபு சார், ஐ வாண்ட் டு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிச்சு நீங்க எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, சினிமா பத்தி எவ்வளவு பேசுனீங்க, அண்ட் த கைண்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் யூ ஹேவ் அண்ட் த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நீங்க எந்த மாதிரி படம் பண்ணிருக்கீங்க. அதே தெரியும். கைதி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். ஐ தரோலி என்ஜாய்ட் இட். உங்க மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட நாங்க அசோசியேஷன் இருக்கிறது ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ. ஐ திங்க் ஆஸ் we all are youngsters here, so this collaboration is something very very important between Karnataka and Tamil Nadu. We'll take it ahead and ninga unga strength unga interest ellame indha padathu kuduthirkeenga. Thank you sir. Thank you. Thank you so much Yash. And டெஃபினட்டா நம்ம எல்லாருக்கும் வந்து பிடிச்ச ஒருத்தரா வந்து மாறிட்டாரு. அதுவும் இவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிடும். இட் இஸ் லைக் talking to a friend. அந்த மாதிரி ஒரு character, so down to earth, and it is so brilliant. And அடுத்ததா it is time for the question and answer session. For that I would love Mr. Prashanth, Neel, rocking star Yash, Srinidhi, and Mr. Karthik and Mr. S.R. Prabhu to stay on stage. And thank you everyone for joining us. It was a brilliant evening and definitely இந்த படம் வந்து அந்த எதிர்பார்ப்பையும் மீறி அதெல்லாம் உடைச்சு அப்படி வேற லெவல்ல போயிடும் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். Thank you so much for joining us and I request all the others to stay on stage so that we can have a question and answer session. I request to hold the photo session. Ipa question and answer session vandu Thank you. And we just thought it would be brilliant to have all of you here. Inge ninga ellarme irukanum because inno nariya questions na it is more nicer. So please stay with us on stage. Ellarkume kelvigal varanum. So shall we start? Yeah. So the floor is open to questions and ungaloda kelvigal enna அப்படிங்கிறது வந்து நீங்க
எல்லார்ட்டையும் கேட்கலாம். The technicians are here, the cast is here. Sir, this is Mubashir from News 18 Tamil Nadu, sir. Here, sir. I would like to ask two questions. One to Yash or Neel, anyone can answer. இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரபு சாருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து கேஜிஎஃப் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது இண்டஸ்ட்ரியவே தூக்கிட்டு போயிருக்கு. ஒரு விஷயம் புதுசாக பண்ணும்போது அது கண்டிப்பாக பயோனியர் தான். தெலுங்குல பெரிய படம் பண்ணிட்டு இருந்தாங்க, மற்ற லாங்குவேஜ்ல பெரிய படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் நீங்க பண்ணும்போது இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையும் இல்ல இந்த பேன் இந்தியாவா இது போகும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுச்சு? எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கன்னடா இண்டஸ்ட்ரியில இருந்து இவ்வளவு பெரிய படம் பண்ணலாம், இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அது தோண வச்ச பாயிண்ட் எது சார்? அது உங்ககிட்ட பிரபு சார்ட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின் வந்து பீஸ்ட் வருது, அந்த சமயத்துல கேஜிஎஃப் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு? இந்த படத்தை எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு சார்? தேங்க்யூ. அது முன்னாடி இந்த இருந்ததுங்க அந்த ஃபீலிங், ஒரு இந்த மாதிரி படம் பண்ணணும். அதை முன்னாடியே படம் விட்டுடுங்க, நம்ம இண்டஸ்ட்ரி பொட்டென்ஷியலுக்கு இன்னும் நிறைய வேலை பண்ணலாம் எல்லாருமே. எப்பவுமே ஒரு ஹீரோக்கு சக்சஸ் கிடைச்சா அது மக்கள் கொடுக்குற ஸ்ட்ரென்த்துங்க. அவங்க எதுக்காக கொடுப்பாருன்னு பார்த்தா நாங்க அதை என்ஜாய் பண்றதுக்கோ அதை வச்சு ஜாலி பண்றதுக்கோ கிடையாதுன்னு நம்புறவனா. அவங்க கொடுக்கறது எதானா நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும். அது இருந்தது உள்ளே. ஆனா அந்த மாதிரி இவங்க கிடைச்சாரு டைரக்டர். அவங்க படம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன். when they came and approached me, I kind of loved what he said. and அவங்களுக்குள்ள இருந்த விஷன் அது பெரிய விஷனா இருந்தது. பட் at that time that vision was limited to ஒரு லாங்குவேஜ். அங்க பெரிய படம் பண்ணணும், நம்ம மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை எக்ஸ்ட்ரீம் இதுக்கு எடுத்து போகணும், எல்லா இடத்திலும் ரீச் பண்ணணும், அவ்வளவுதான் இருந்தது. ஷூட்டிங் பண்ணப்போ எனக்கு அந்த விஷுவல்ஸ் பார்த்து நான் பண்ற அந்த கேரக்டர் த வே ஐ வாஸ் என்ஜாயிங் எல்லாமே ஒரு ஃபீலிங் வந்துடும் சார். செட்ல பண்ணப்போ when we are doing it only we'll get that feeling. So with that confidence I kind of propose this idea. எடுத்து போலாம், எங்க போனாலும் படம் பார்க்குறவங்க எல்லாரும் ஒண்ணுதான், அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் வேணும். அண்ட் பாகுபலி ஆல்சோ ஹேப்பன்ட் தேங்க்ஸ் டு ராஜமௌலி சார். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. இப்போ டிஜிட்டல் ஏரா எல்லாமே மாத்திட்டு இருக்கு. இந்த டைம்ல நாம கூட அங்க போய் பண்ணணும் அப்படி வந்தது. பட் ஐ திங்க் தென் ஆஃப்டர் தட் மை ப்ரொடியூசர் விஜய் கிருகந்தூர் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க மூணு பேர் உக்காந்து அதுக்கு என்ன ரிக்வயர்டு இது எல்லாமே பண்ணி ஐ திங்க் தட்ஸ் ஆல். இட்ஸ் அபவுட் இன்டென்ஷன். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருந்தா தானா மொத்தத்தெல்லாம் வந்துடும் நம்புறவனா. ஸோ அவ்வளோதான் சார். அது எப்பவுமே இருக்கு சார், அதை பத்தி யோசிக்காது. ஐ திங்க் வி ஒன்லி ஷுட் ஃபோக்கஸ் அபவுட் என்ன பண்ணணும். நீங்க என்ன பண்ண போனாலும் கிரிட்டிசிசம் இருக்கு. நீங்க கிளியரா இருந்தா அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. நான் யோசிக்க மாட்டேன் சார். This is R.S. Karthikeyan from Vera Level Cinema. Just 1 second. Prabhu sir oda question konjam pending la irukku அவர் கேட்டது. இல்ல நீங்க கேட்டிருந்தீங்க சேலஞ்ச் என்னன்னு. இது ஆக்சுவலா சேலஞ்ச் கிடையாது, ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு ஃபெஸ்டிவல் டேட்ல ஒரு 2 கிராண்டியரான ஒரு படங்கள் வர்றதுங்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் தட் டூ ஃபார் ஆடியன்ஸுக்கான அட்வான்டேஜ். அப்புறம் இங்க வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு எழுதப்படாத ஒரு சமநிலை இருக்கு. இது ஒவ்வொரு தியேட்டர் ஒவ்வொரு ஊர்கள்லயும் இப்போ தியேட்டர் இருக்கு. ஒரு தியேட்டர் ஒரு 2 படம் வர்றப்போ ஒரு படத்தை எடுக்கிறப்ப இன்னொரு தியேட்டர் அவங்க ஆப்வியஸா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த படத்துக்கு இது பண்ணுவாங்க. அண்ட் இது டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிறைய தியேட்டர்கள் வந்து எனக்கு இந்த படம் வேணும்னு அவங்க தியேட்டர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பிக் பண்ணிக்குவாங்க. இது தியேட்டரை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்லி தியேட்டருடைய விருப்பம் தான். அவங்க தான் வந்து முதல்ல வந்து படம் கேட்டு போடுவாங்க. அதனால இந்த படத்துக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டமோ போராட்டமோ இல்லை. நம்மளுடைய தேவை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த படத்தினுடைய தேவை என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை இன்னும் ஈஸி ஆக்குறதுக்காக ஒரு நாள் முன்னாடி பீஸ்ட் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதனால வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அண்ட் இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல் அண்ட் ஒரு சந்தோஷமான விஷயம் ஆடியன்ஸுக்கு 2 படத்தையும் என்ஜாய் பண்ணலாங்கிறது. அதாவது கோலார் கோல்டு ஃபீல்டு சாப்டர் 3 எதிர்பார்க்கலாமா? பிரசாந்த் நீல் சாருக்கும் இது, எஸ்ஜிக்கும் இது கேள்வி.
Sir, chapter 2, after you finish watching chapter 2, you ask me, sir. Then I'll answer that question, sir. Now, right now, we'll concentrate on chapter 2 only, sir. Too much effort we put for that. Only we'll concentrate on that, sir. Thank you. எஸ்டி ஹீரோயினுக்கு நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க பெங்களூர்ல கூட. ஹீரோயினுக்கு நீங்க தான் கொஞ்சம் தமிழ் டீச் பண்ணீங்களோன்னு தோணுது எனக்கு. அவங்களும் நல்லா தமிழ் பேசுறாங்க. எக்கோ ஆகுது சார் உங்க நீங்க நல்லா தமிழ்ல சொல்லுங்க புரியுது. நீங்க தமிழ் நல்லா அதுதான் தமிழ்ல தான் சார். வேற என்ன சார் கலாய்க்கிறீங்க? தமிழ் நல்லா பேசுறீங்க. சோ நீங்க தான் இப்போ ஹீரோயின் இன்னும் நல்லா பேசுறாங்க. நீங்க தான் அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தீங்களோன்னு அவருக்கு தோணுதான். அந்த மாதிரி கேக்குறாரு. நீங்க சொல்லி கொடுத்தீங்க இல்லங்க, அது அவங்க எஃபர்ட். லாஸ்ட் டைம் அவங்க வந்தாரோ நீங்க இதே மாதிரி தமிழ் பேசணும்னு சொன்னீங்க. ஐ திங்க் ஷி ஹஸ் புட் இன் எஃபர்ட். சோ அது உங்களுக்கான போட்ட எஃபர்ட் சார், யஷ்காக இல்ல. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. थैंक यू. இந்த படத்துல வந்து மிஸ்டர் டைரக்டர் ஓகே, are you happy about the theater count அப்படிங்க சார்? ஒரு படம் இந்த மாதிரி ஆல் லாங்குவேஜஸ் ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் இப்படி தான் இருக்கும் லைஃப்ல. ஸோ வி டிசைடட் திஸ் 8 months ago. ஆனாலும் அது அந்த சிச்சுவேஷன் வர அப்புறம் எந்த படம் வர எப்போ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ வி won't know எப்போ ரிலீஸ் ஆகுதோ, அது முன்னாடி எந்த படம் வருதோ, அது எல்லாமே இருக்காது. வி ஒன்லி ஸ்டார்ட் வித் த இன்டென்ஷன் ஆஃப் நல்லா படம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வைஸா வந்துட்டே இருக்கும். அண்ட் வென் வி டிசைடட் திஸ் டேட், நாம என்ன நினைச்சோம்னா ரொம்ப கோவிட் சிச்சுவேஷன் இருக்கு, கிளஸ்டர் இருக்கு சார். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கோவிட் திஸ் திங். அண்ட் ஆல்சோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் எப்போ நல்ல டேட் இந்த ஹாலிடே மாதிரி நீங்க வந்தாலும் 2 படம் ஒரு படம் இது வந்துட்டே ஆகணும். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ் நம்பர் வி லுக் அட் இட் இன் அ டோட்டாலிட்டி சார். நமக்கு என்னன்னா அது அல்டிமேட்லி மக்களுக்கு பிடிக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவங்களை எப்படோ எத்தனை தியேட்டர் வேணும் அவங்களே வாங்கிக்குவார் சார். எனக்கு அதோட நம்பிக்கை இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய ஸ்டார் படம் இருந்தா அங்கதான் ஃபோர்ஸ் இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் த சேம் வித் கர்நாடகா. நம்ம அங்கே அந்த ஃபோர்ஸ் இருக்கு. பட் ஐ திங்க் இஃப் இட் இஸ் அ குட் ஃபில்ம் இவென்ச்சுவலி இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே. அண்ட் ரெண்டுக்கும் நல்லதா ஆகணும் சார், அவ்வளவுதான். ஆஃப்டர் ரிலீஸ் அது ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்க? லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். எல்லா படத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்க இது ஏறணும்னா அங்க கீழே வரணும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. என்ன கிடைச்சதோ பார்க்கலாம். படக்கு ஒரு இது இருக்கு, பார்த்துக்கலாம். நல்லா ஆகுது, நல்ல படம் இருந்தா எஃபர்ட் இருந்தா மக்கள் பார்க்குவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பண்ணலாம் சார், வருவார் இந்த மாதிரி டைரக்டர். நிறைய ட்ரீம்ஸ் வச்சு இப்படி காமிக்கணும் நம்ம ஹீரோவா, இப்படி பண்ணணும், அப்படி வருவாரு. அண்ட் ஐ திங்க் மக்களுக்கு கூட அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டா ஐ திங்க் பட்ஜெட் இதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது சார். விஷன் இருக்கணும். அந்த பெரிய விஷன் இருந்தா எல்லாம் வந்துடும் சார் தானா. அது நம்புறேன். நான் உங்களுக்கு கேட்டா என்ன எவ்வளவு ஈஸியா சொல்லுவாருன்னு நினைக்கலாம். பட் ஐ பிலீவ் இன் தட். ஐ மேக் ஷூர் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன இது பண்ணணும் பண்ணுவேன். பட் ஸ்டில் ஐ பிலீவ் இன் தட் பாசிட்டிவிட்டி. பார்க்கலாம் சார். யஷ்கா ராக்கிக்கா? ராக்கிக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கு சார். அவன் பின்னாடி எல்லாரும் விழுந்துட்டாரு. அது எம்பையர் கிடையாது சார். அந்த ஒரு எம்பையர் பிடிச்சிக்கிட்டா என்ன ஆகுது சார்? கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். அதை தாங்கிக்குவா சார்? இல்ல பாலிடிக்ஸ் ஏதாவது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேக்குறாரு உங்களுக்கு. அப்போ இருந்தது சார். நீங்க ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களா? ஓப்பனிங் இருந்ததோ எதுவுமே எக்ஸ்ட்ரா போடல. அந்த ஸ்டோரி என்ன இருந்தது அதுதான் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. அந்த படத்திலே ஆல்ரெடி எல்லா கேரக்டர்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அந்த கேரக்டர்ஸ் இப்போ ரிவீல் பண்ணுவார். அவ்வளவுதான் சார். சார் எஸ் சார்,
மனிதரோட பிரச்சனை பத்தி பேசுறோம் சார். அங்க தமிழர் இருந்தாரு, கன்னடிகர் இருந்தாரு, நிறைய பேர். அந்த இமோஷன் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி. நாங்க அங்க கோலாறுல நடக்கிற விஷயம் பத்தி பேசல. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உலகத்திலே நிறைய பிளேஸ்ல நடந்திருக்கு. இல்லீகல் மைனிங். ஸோ எங்க போனாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லி எதை பண்ணாலும் ஒரு மனிதன் எல்லா இதுக்கு கனெக்ட் ஆகுதோ இது அந்த பத்தி இருக்கு. இது எதுவுமே ஒரிஜினல் கேஜிஎஃப் நம்ம அப்படியே சொன்னிட்டோம். இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி. சார் கர்நாடகால வந்து ஒரு படம் கேஜிஎஃப் வருது, தமிழ் மக்கள் நல்ல அமோகமா வரவேற்பு கொடுக்குறாங்க. அது போல தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்கு படங்கள் வரும்போது கன்னட மக்கள் வரவேற்பு கொடுக்கறதில்ல. நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தடைகளும் வருது. இதுக்கு கன்னட திரையுலகத்திலிருந்து நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க சார்? அப்படி இருந்தா நாம எப்படி படம் பார்த்துருக்குங்க சார்? வி ஹேவ் சீன் ஃபிலிம்ஸ் இன் தியேட்டர். அப்படி ஒன்றும் இல்லை சார். அது எங்க போனாலும் அந்த மாதிரி இருந்தே ஆகணும் சார். ஆனா நான் என்ன சொல்றேன், ஐ திங்க் இட்ஸ் இன் ஆர் மைண்ட்ஸ். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். மக்கள் பார்க்குறாரு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இது விட்டு ஒரு படம் வருதோ யாருக்கு பிடிக்குதோ பார்க்கலாம். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் கண்ட்ரோல் எனி திங். எப்போ ஒரு கண்ட்ரோல் யாரைனா ட்ரை பண்ணா அதெல்லாம் பிரச்சனை வரும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தோஸ் திங்ஸ். பின்னாடி என்ன நடந்ததோ அது நான் அங்க இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்க்குற விஷயம் நான் சொல்லலாம். நிறைய பேர் இங்க தமிழ் படம் அங்க என்ஜாய் பண்ணுவாரோ, இங்க இருக்கிற ஸ்டார்ஸ்க்கு செலிப்ரேட் பண்ணுவாரோ. ஐ திங்க் வென் வி ஸ்டார்ட் லுக்கிங் அட் இட் இன் அ வெரி பாசிட்டிவ் வே, இது இன்னும் பெருசா போகுது. தே ஆல்சோ மஸ்ட் பி திங்கிங், நம்ம படம் எப்பவுமே போகலையே, வேற லாங்குவேஜ் போகல, அவங்க ரிசீவ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரோ அப்படி நினைக்கலாம். ஆனா வித் கேஜிஎஃப் யூ ஆர் ஷோயிங் ஹவு மச் தமிழ் ஆடியன்ஸ் ஆர் ஷோயிங் த லவ் டுவர்ட்ஸ் Kannada cinema. It is happening now. I think it will change. So let's have a positive mindset and let's hope for the best. Sir, this is Prakash Rama. Sir, ஹீரோயின்க்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தாலும் கொஞ்சம் கேட்டுருங்க. இந்த படத்தை பத்தி பேசுறீங்க? ஓகே. இல்ல கேஜிஎஃப் மாதிரி ஒரு விஷயம் we are Sir, this is Prakash Raman, film journalist and critic, sir. Sir, 1 minute, let him answer the question. Sir, firstly, we want to talk about KGF like it's an empire. It's a very precious piece of land. So, when you know that there is gold there, many people will want it. So, we bring in all those characters not just to show that we have many villains in the movie. We want to show that we want to give value for that land. So that land value will go up only when you know so many people are in conflict. So that characters were designed because of the place. It was not designed because I wanted to show so many villains on screen. And I think that conflict is something that also enhances the hero's image and the heroism also. So I think the design fell in place very well for us. சார் இது முதல்லயே சொல்லிட்டாரு, அது ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு. அதனால இது சார் இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி சார். அங்கே இப்போ மைனே கிடையாது. அது மைண்ட் ஸ்டாப் ஆகி நிறைய நாளாச்சு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஏன்னா நமக்கு ஒரு ரிலேட்டிபிலிட்டிக்காகி அது மட்டும் பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. we have used that name.
Hello? Question for the ladies. Yashi, one question to you. சார் படம் சம்மந்தப்பட்டு மட்டும் பேசலாம் சார், வேற எதுவும் நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல அது தனியா நீங்க இன்டர்வியூ பண்றப்ப கேளுங்க. படம் சம்பந்தப்பட்டு மட்டும் யாராவது நம்ம கேள்வி ஸ்ரீநிதிக்கான क्वेश्चंस யாருக்கு? ஜாவி சும்மா உட்கார்ந்திருக்கே, ஹீரோயின்ட்ட ஒரு क्वेश्चन கேளு பாப்போம். கேக்குறீங்களா? கேளுங்க சார். Srinidhi, one question to you as a heroine of the film. This is basically an action-packed film with the protagonist being the main magnet behind the proceedings. If that being the situation, how did you fit into your role of the heroine and what was your approach towards that character? Can you elaborate? When I heard the story, when my director narrated the story, I was completely sold for it because I know that he would show my character very, very beautifully. I know in part 1 we could not see much of Reena's character, but there's a lot of scope in part 2. However, unfortunately, I cannot talk much about Reena, but I think you will see how Reena is fitting into the plot and how Reena is fitting into hero's life or any other roles in the movie. So you would see that in part 2. Fine. Another question, both the character and the lead actor. Pan-India movies seem to be the trend of the times presently, the contemporary situation. I think Kgf 1, the first film, was one of the pioneers of foreigners as far as Pan-India movies are concerned. So what's your take on that? You're right, sir. I think we really were the ones who got that opportunity, early opportunity, and we tried to give our best. Going forward, you might say this, saying they are the ones who, one of the people who had that early risk, we took that thing. But somebody has to do it, like, as I told you, Rajamouli sir started it, and we also kind of went into that effort, we put an effort, and then it happened, that's all. Thank you. Yes, sir. This would be the last question. Bala. சார் இந்த படம் பத்தி பேசல சார். இப்போ ஏப்ரல் 14th இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்ததெல்லாம் மறுபடியும் வரேன் சார், அப்ப பேசலாம். அடிக்கடி வருவார் சார். Thank you so much. This would be the last question. சார் மீனாட்சி சுந்தரம், மீனாட்சி சுந்தரம் தினமலர்ல இருந்து கூப்பிடுறேன். டைரக்டர் யாஷ் சார் ஒரு 47 இந்த படத்தை பத்தி சொல்லவே இல்ல சார். ஒரு நிமிஷம். இந்த படத்துல என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க, இந்த படம் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லவே இல்ல யாஷ் அண்ட் டைரக்டர். கண்டிப்பா சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றீங்க, நன்றி சொல்றீங்க. இங்க ஏன் படம் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த படம் என்ன படம், எதை பத்தி சொல்லுது, இந்த படத்துல நீங்க என்ன சிறப்பா பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி முதல்ல சொல்லுங்க. அதுதான் ஒரு பிரஸ் மீட். ஆமா சார், அதான் எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். சோ நான் படத்தை பத்தி இப்ப क्वेश्चन அண்ட் ஆன்சர் நீங்க கேட்டா நான் சொல்றேன் சார். எனக்கு எப்பவுமே நாங்க பண்ண வேலை பத்தி ரொம்ப நாங்க பேச நல்லா இருக்கா சார். நம்ம பேசுறது பட அம்மா நீங்க கேட்டி சார் அவர் பேசிட்டோம் சார், பாவம் முடிச்சிட்டோம். நாங்க இப்போ நீங்க இப்படி கேட்டா அப்போ உங்களுக்கு எனக்கு ஐடியா வரும் சார். நாங்க சொன்னா நல்லா பண்ணிருக்கோம், எஃபர்ட் போட்டிருக்கோ, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அவ்வளவுதான் வரும். நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்டா நாங்க சொல்ல முடியும். ஆனா ஐ திங்க் திஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு ஆஸ்க், நீங்க கேட்டது எனக்கு புரிஞ்சது. இந்த படம் ஒரு தாய் தன்னோட லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே கிடைக்காது, she didn't get anything. ஸோ அவங்க அந்த பையன் லைஃப்ல எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் எடுத்து அந்த மதர் அண்ட் சன் ஸ்டோரின்னு சொல்லலாம் சார். Thank you so much. Thank you. ஒரு Last நிமிஷம். question. எஸ் சார் எங்க இருக்கீங்க சார்? மீனாட்சி சுந்தரமும் சார் தாடி வந்து ஒரு 5 வருஷமா அந்த பீரியட் வளர்க்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எப்போ அதை எடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் படம்லாம் பண்ணுவீங்க? நீங்க ஒரு சாக்லேட் பாய் மாதிரி அழகா இருப்பீங்களே, அந்த சப்ஜெக்ட் எப்போ பண்ண போறீங்க? ஸ்டோரி எப்போ பண்ணுவீங்க சார்? நாங்க அந்த ஆடியை தான் சார் லவ் பண்றோமே, அதையும் சொல்லிட்டேன் எப்பவே சார். அது நான் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன் சார். படம் வந்தா அது நல்லா இருந்தா, இஃப் ஐ லைக் இட், அது லவ் ஸ்டோரி என்ன பண்ணலாம், ஆக்ஷன் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப எனக்கு இந்த மாதிரி லார்ஜர் தென் லைஃப் ஆக்ஷன் தான் பிடிக்கும் சார். ரொமான்ஸ் இருக்கலாம், பட் ரொமான்டிக்கா ஐ டோன்ட் நோ, ஐவ் டன் தட் பிஃபோர் சார். முன்னாடி பண்ணிருக்கேன், பார்க்கல சார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா
பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். நல்லா தான் சார் Thank you so much. அடிக்கடி நீங்க இந்த மாதிரி தாடி எடுக்க சொல்லிடாதீங்க. பிரஸ் தமிழ் சினிமா பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்க ஆல் த ஆர்டிஸ்ட் ஃப்ரம் KGF Chapter 2 and the crew அவங்கள வந்து கௌரவிக்கும் விதமாக ஒரு விஷயம் பண்ண போறாங்க. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு கம் ஆன் ஸ்டேஜ். தமிழ் சினிமா பத்திரிகையாளர்கள் KGF Chapter 2 டீமை வந்து கௌரவிப்பார்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ கேஜிஎஃப் பார்ட் 1 வந்தப்போ அந்த டைமில் நமக்கு இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறையா படங்கள் அதே நேரத்தில் அந்த படத்தை சுற்றி இருந்தது.
அண்ட் அந்த படம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ரேஜாக மாறுச்சு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து அந்த படம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு இவ்வளோ பெரிய படமாக இன்னைக்கு இவ்வளோ எதிர்பார்ப்போட இங்கே இருக்கு. இது ட்ரீமரியர் பிக்சர்ஸ் பொறுத்தளவுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் மட்டுமே பிரதானமாக பண்ணிக்கிட்டு எங்களுடைய படங்கள் மட்டுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அவங்களுக்காக நான் பேச ஆரம்பித்து அண்டு இது சரியாக வரணும் அப்படிங்கிறப்போ வெளி படங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ அது ஒரு இது படமாக எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் அமைஞ்சது. இதில் முக்கியமாக நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புவது ஒரு அக்கேஷனில் எல்லாரும் இருக்கிறப்போ புனித் ராஜ்குமார் சார் அவர் வந்து ஸ்போக் அவர் விஜய் சார்கிட்டையும் இவங்ககிட்டையும் சொல்லியிருந்தார், பிரபு இருக்காரு அவருடைய பண்ண சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஸோ இந்த நேரத்தில் ஐ தேங்க் ஹிம் ஃபார் ஹேவிங் என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. வில் மிஸ் யூ சார். அண்டு இந்த படம் பொறுத்தளவுக்கு ஒரு நமக்கு எப்பவுமே பிரம்மாண்டத்து மேலே நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அந்த வகையில் அந்த நம்மளுடைய இந்த ரீசன்ட் டைம் லைனில் ஒரு சங்கர் சார் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ஒவ்வொரு படத்துலையும் அதை பண்ணுறப்போ அது அந்த படத்தை மட்டும் இல்லாமல் அது அந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அது ஒரு பிஸ்னஸை வந்து விரிவடைய செய்யும். அது பிஸ்னஸ் விரிவடைகிறப்போ அது மூலமாக நமக்கு நிறைய டெக்னாலஜிக்கல் உள்ளே கொண்டு வர ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். நிறைய புது ஐடியாஸை யோசிக்கிற ஐடியா கிடைக்கும். அந்த வகையில் இதிலிருந்து இன்னொரு பக்கம் ராஜமௌலி சார் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்தார். அண்ட் தென் பிரசாந்த் சார் அவர் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பெரிய ஒரு எல்லாத்தையும் ஒரு திக்குமுக்காடுற மாதிரி ஒரு பெரிய படத்தை இங்கே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். இது எப்படி இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம வந்து வெவ்வேறு மொழி படங்களாக நம்ம இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு என்டையர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியாக தான் நம்ம இன்னைக்கு உருவாகி வந்திருக்கோம். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது தெலுங்குலேருந்து ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆரம்பித்து அது எல்லாம் என்டையர் இந்தியா முழுக்க அது ஒரு மொழி படமாக ஒரு படமாக இந்தியன் ஃபில்மாக மாறுறது அது ரொம்ப மிக சந்தோஷமான விஷயமா இருக்குது. அது மூலமாக நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் படம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மொழி கிரியேட் ஆகுது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான எஃபர்ட் அது ஒரு 3 மேஜர் என்டிட்டி அதுக்குள்ள ஒரு தயாரிப்பாளர் அவ்வளவு காலம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தாங்கி அந்த படத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தயாராக இருக்கணும். அடுத்தது அந்த காலகட்டத்துக்கு காத்திருந்து அந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் அதோட சப்போர்ட் இருக்கணும். அண்ட் தென் இந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் எல்லா நம்பிக்கைகளையும் அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவில் அந்த படத்தை முழுமையாக அதை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு டைரக்டர் இந்த 3 பெரிய விஷயங்கள் ஒன்று சேர்ந்து வர்றப்போ தான் அந்த படம் மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக நமக்கு வருது. அது இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹோப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த வகையில் KGF 2 இன்னைக்கு ஏப்ரல் 14th வந்திருக்கு. அண்ட் அந்த படத்தை பார்க்குறப்போ அதில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு டயலாகும் நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து நிறுத்துது. ஸோ நான் ஏன் எவ்வளோ பிரம்மாண்டத்தை யூஸ் பண்ணுறேன்னா படம் அப்படி இருக்குது, நீங்கள் பார்க்குறப்ப அதை உணர்வீங்க. ஸோ Raveena Pictures, we are so happy to present this film in the timeline. And April 14th ரிலீஸ் ஆகுது. தமிழ் ஆடியன்ஸுக்கு முக்கியமாக இது ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். ஒரே நேரத்தில் 2 மிகப்பெரிய படங்கள், இட்ஸ் லைக் ஒரு லக்கி டைம்
இந்த டைமில் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சினாரியோ இருக்குது. ஸோ இந்த ரிலீஸ் ஆகிற 2 படத்துக்கும் என்னுடைய விஷஸை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு முக்கியமாக விஜய் சார் இங்கே வரல, ப்ரொடியூசர், அவருக்கு என்னுடைய நன்றி. அண்டு கார்த்திக், ஒரு டீம் பார்க்குறப்போ அந்த டீமில் வந்து நாட் ஜஸ்ட் ஒருத்தர் இல்லை, அது ஒரு பெரிய டீமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவ்வளோ டீட்டெயிலாக அவங்க வந்து பண்ணுறது எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு டீமாக அவங்க இன்னும் நிறைய பெரிய படங்களை இங்கே கொடுக்கணும். அண்டு யஷ், இப்போது நீங்கள் இன்னைக்கு வந்து யூஆர் நாட் ஜஸ்ட் இப்போ ஒரு லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணல, நவ் யூ ஆர் ரெப்ரசன்டிங் த ஹோல் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய படங்கள் மிகப்பெரிய படமாக இருக்கணும். அதை வரவேற்கிறதுக்கு கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இங்கேயும் உருவாகி இருக்குது. அண்டு பிரசாந்த் சார், நீங்கள் அடுத்தது தெலுங்கில் படம் பண்ணுறீங்க. ஸோ தமிழ்லேயும் நீங்கள் சீக்கிரம் வந்து ஒரு மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணணும். ஸோ அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. அண்ட் ஐ தேங்க் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வந்ததுலேருந்து ஒரு விஷயம் யோசிச்சிருந்தேன், என்ன நம்மளுக்கு வந்து தமிழ் வருது, இங்கிலீஷ் வருது, ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி கலவரமாக கன்ஃபியூசிங்காக வருதுன்னு. ஏன்னா நான் டேரக்டரோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட தமிழில் பேசி, இங்கிலீஷில் பேசி, திருப்பி தமிழில் பேசி, நான் நெக்ஸ்ட்டு என்ன பேசுகிறேன் எனக்கே தெரில. அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் ஹீ ஹேட் ஸோ மச் டு சே. ஆனால் மேன் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸ். இது வந்து சொல்ல மாட்டார், எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆன் அ வெரி சீரியஸ் நோட், கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு உலகத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதில் வந்து வெளியே வரதுக்கே வந்து அந்த எஃபெக்ட் அவ்வளோ நாள் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். இட் இஸ் ஆஸ் இஃப் வி ஆர் லிவிங் தேர். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு டேரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு டெக்னீஷியனும் சரி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் சரி, ரொம்ப புகழ்ந்து பேசுகிற, இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அப்படின்னு சொல்கிற ஒரு டேரக்டர். அந்த பேர் வாங்குறது அப்படிங்கிறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் எல்லா லாங்குவேஜ்லேயும் அத்தனை பேரும் எங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வைக்கிறது, அதுதான் ஒரு டேரக்டரோட ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ட்ரீம் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் மேலே வந்து இந்த ட்ரீமை இன்னும் என்ன பெருசாக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க போகிறோம். ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் த கேப்டன் ஆஃப் த ஷிப், Prashanth Neel, to share a few words with us. Good evening, everybody. Firstly, I'd like to welcome the Tamil Nadu press. I want to thank you for being here this evening and for supporting us for the last 3 years. I want to thank the people of Tamil Nadu. They have actually helped in blurring the boundaries a little more and accepting our movies like we have accepted movies from the other languages in Karnataka. I want to thank them for all the love and support. More than cameras or sets, I think people make movies possible, and it's the strong association and the strong belief that we have in people that they make sure that our dreams come true. And I want to thank Prabhu sir and Dream Warriors first for the association. I think we trust in you a lot, sir. We have made a fantastic association with you. I want to thank my technicians. I've said it before. Story, screenplay, direction, all that, the name that comes below that, every letter has my technicians behind that, and they are some of the best in the world. I've said it again and again, and I mean it. The Fight Masters, Anbu Arivu, Bhuvan, Ravi Basrur, Ujjwal, everybody else, the way they worked was just not being technicians. I think they were also assistant directors. Like I was assistants to them when it came to their department. They were assistants to me.
when it came to what we were doing, and it was like one big family working together, and I want to thank all of them for making this movie seem more beautiful than I had imagined it to be. I'm very, very happy to tell this story through all these brilliant actors, every one of them. Today I mentioned about Ishwari Rao Madam today, and Sharan, you'll have to see it, because a lot of people told me, though his role was small, they absolutely loved, they were inquiring about him, who this boy was, and that is a good sign. I want to thank my producer, Vijay sir. He's not here today, of course, but he's the one who believed in us. And chapter 1, I don't think many people in this world would have wanted to produce a movie with that budget and that kind of a scale. I don't think many people would have done it. So I want to thank him for all the support that he has given. And yes, the most important of all, I want to thank Yash. He's singly the biggest reason why KGF is the way it is today. Not just because he pushed all of us to make it a pan-India movie, but also to make it initially. He saw the vision far ahead, and I want to thank him, and I hope I have done justice to you and to the movie. And yeah, thank you all. Thank you so much. Thank you. And one of the interviews la or 4 times bigger ah irukum appdin. Sir, we have a question answer session. இதுக்கப்புறம் ஒரு question answer session இருக்கு. So they are going to stay with us. Thank you, sir. அண்ட் படத்தில் வந்து என்ன பிக்கராக இருக்கும், நான் 4 times பிக்கராக இருக்கும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டப்போ பட்ஜெட் வைஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து சொல்லலை. இட் வில் பி 4 times பிக்கர். இமோஷ்னலாக ஒரு ட்ராமா, ஒரு சென்டிமெண்ட்டாக, டீட்டெயிலிங்காக, ராவாக, இன்னும் வந்து பெருசான ஒரு எஃபெக்டோட 4 times பிக்கராக இருக்கும்னு சொன்னேன். அது 4 times பிக்கர் பட்ஜெட்டாக இருந்ததும் நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு he was so clear in his vision. So Prashanth, Neel sir, we are just waiting for the movie. அண்ட் அடுத்ததாக இவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு பேனா பேப்பரோ கையில் ஏதாவது ஃபோன் இருந்ததுன்னா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் சரி பஞ்சாக வந்து விழும். நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் லெசன்ஸ், பஞ்ச் எல்லாமே வந்து இவர் பேசும்போது ஒரு கேப்புக்கு இருக்காது, ஒரு வார்த்தை கூட அப்படி செதறாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. நம்மலாம் பயங்கரமாக வந்து நாளைக்கு பேசலாம். அவர்கிட்ட இருந்தால் 4 கற்று வச்சுருக்கேன், அடுத்த பிட்டு அங்கே போட்டுப்பேன், அந்த மாதிரி. He is just brilliant. This man has carried this movie. அதாவது இந்த படம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஹீரோவை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கரெக்டான ஒருத்தரை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே வந்திருக்கு. இது எப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டேரக்டர்னால தான் அப்படின்னு வந்து சொல்லுவார். பட் அதை மீறி வந்து கேட்கும்போது he said, எனக்கு சினிமானா பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் சினிமா அப்படின்னாலே எனக்கு வந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் இருந்தது. படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நடிக்கணுங்கிற ஆசை வந்தாச்சு. சினிமா இஸ் இன் மை பிளட். எனக்கு வந்து என்ன சினிமாவில் பண்ண போகிறீங்க, பேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்துடும், இது இருந்தால் இது வந்துடும் அப்படின்னாரு. என்னன்னா ஸ்க்ரீனில் வரும்போது எல்லாரும் மக்கள் பார்க்கும்போது எனக்கு நிறைய கைத்தட்டல்கள் வேணும், விசில் அடிக்கணும், எனக்கு அதை கேட்கணும், அதை வச்சு தான் வந்து ஐ பில்ட் மை செல்ஃப் அப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டார். டெஃபினட்டாக அதே கைத்தட்டல்களோடு அந்த வரவேற்பை கொடுத்து ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சு, மன்னிப்பு கேட்கணும் உங்களுக்கு. 3 years முன்னாடி நாங்கள் இங்கே வந்து இந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணோம். என்னோட ஃப்ரெண்ட் விஷால் சப்போர்ட்டட் அஸ், ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். அண்ட் தென் மீடியா, நீங்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஆல். என் டீம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் நிறைய வாட்டி பேசிட்டோம். ஆனால் இங்கே தமிழ்நாடுக்கு வந்து இங்கே நிறைய பேர் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணார். டு பிகின் வித் அன்பரவி மாஸ்டர்ஸ் வந்து KGF 1 they worked and they did a phenomenal job.
ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அங்கே. எனக்கு பிடிக்கிற இன்னொரு விஷயம்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டெடிக்கேட்டட், ஃபோக்கஸ்ட், வெரி டவுன் டு எர்த். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர்ஸ் தே ஹவ் கிவன் தேர் பெஸ்ட் இன் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு இதுக்கு எவ்வளோ கேர் எடுத்தாருன்னா எனக்கே கொஞ்சம் மாஸ்டர் இது விடுங்க மாஸ்டர், கொஞ்சம் இது பண்ணுவேன் ஒன்றும் ஆகாதுன்னா, இல்லை சார் அது நம்ம வேலை சார், நீங்கள் நல்லா இருக்கணும். ஒரு ஷார்ட்டும் அவங்க 4 வாட்டி செக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ மாஸ்டர் எனக்கு அங்கே தைரியம் எப்படி வருதுன்னா, நீங்கள் எல்லாம் அவ்வளோ கேர் எடுத்தால் ஒன்றும் ஆகாதுன்றது ஃபீல், அவ்வளோதான். பட் ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் ஹிம். யூ ஹேவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன் வித் யூ. ஸோ ஐ திங்க் யூ ஆல் ஷுட் பி ப்ரவுட். அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கூட கிடைச்சது. ஸோ குட் லக் மாஸ்டர். அண்ட் அசோக் அவர் பற்றி பேசணுன்னா, ஃப்ரம் சாப்டர் 1 அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் சார். இது சாதாரணமாக சொல்லிடலாம், இது ஒரு டப்பிங் படம் அப்படி நிறைய பேர் சொல்லுவார். ஆனால் இந்த படத்துக்கு நாங்கள் கூட டப்பிங் பண்ணியே ஆகணும். எந்த படம் எடுத்தாலும் அந்த லாங்குவேஜில் டப்பிங் பண்ணுறதே ரீக்ரியேஷன் மாதிரி இருக்கும். இங்கே வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு அது பண்ணால் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ஏன்னா எப்பவுமே அந்த லாங்குவேஜ் இஸ் அ வெரி ப்ரெஷியஸ் திங். அதுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும். ஸோ வென் வி ஆர் டீலிங் வித் another லாங்குவேஜ், நாங்கள் அந்த லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க சென்டிமெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஹீ மேட் ஷூர் எல்லா தமிழ் டைலாக்ஸ் கூட ஹீ சேஞ்ச் அ பிட். நம்ம இந்த நேட்டிவிட்டிக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படியெல்லாம் மாற்றி நிறைய எஃபர்ட் போட்டி பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ திங்க் ஐ ஹர்ட் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ். நிறைய பேர் சொன்ன டைலாக் செம்ம இருக்கு. Chandramouli has written the dialogue, but equally you have put in effort and adapted, and that means a lot. And எனக்கு சேகர் அவங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. I think he has done a fantastic job. As an actor, this is the first time I have having this kind of an experience. எப்போவுமே நான் டப் பண்ணுவேன். அடுத்த படம் ஐ திங்க் ஐ வில் மேக் ஷூர். நான் லாஸ்ட் டைமோட இந்த டைம் கொஞ்சம் தமிழ் பெட்டராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்திருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் மதுர கவியை அவங்க லிரிக் எழுதியிருக்காரு. அவங்க பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சரஸ்வதி அவங்கக்குள்ள இருக்க அப்படி பார்த்தேன்னா அந்த அளவுக்கு அவங்க எழுதியிருக்காரு. தேங்க்யூ சார். சக்ஸஸ் எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனால் எல்லாருக்கும் தெரியாது அந்த சாங் லிரிக்கோ ஒரு லைன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டி பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் புவன் he didn't speak. நான் கேட்டேன், கொஞ்சம் தமிழ் தெரியல பேசுன்னு. மைக் முன்னாடி போனால் கன்னடாவும் வராது அப்படி சொன்னார். ஸோ கொஞ்சம் நம்ம டெக்னீஷியன் எல்லாம் மைக்கில் பேச மாட்டாரோ, ஸ்க்ரீனில் பேசுவாரோ, அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் கார்த்திக், our executive producer, you know, you need somebody who is hyper and who is thinking about everything at the same time, because we are all like focused. ஏதோ ஒரு பிடிச்சா அங்கேயே போயிடும் நாங்கள். ஆனால் நாங்கள் எங்கே இருந்தாலும் எல்லா விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுற ஒரு மனுஷன் நம்ம கார்த்திக். தேங்க்யூ கார்த்திக். பி லைக் திஸ், யூ ஆர் our டீம்ஸ் எனர்ஜி. அண்ட் ஷரண் பற்றி பேசணும். ஷரண் இஸ் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரோல் அவங்க பிரசாந்த் when he cast him, I was like யார் அந்த ஒரு ஷார்ட்டில் எனக்கு அந்த ஃபயர் புரிஞ்சிச்சு. அது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, ஒரு டெடிக்கேஷன் இருந்தது. ஸோ ஐ லைக்ட் him and then I went and watched his work. அவங்க கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப பாப்புலர். ஐ திங்க் he has got a great future. குட் லக். மேம் பற்றி பேசினேன்னா அவங்க பார்த்தாலே ஒரு ஹெச்எம்ஐ இது லைட் மாதிரி பிரைட் ஸ்மைல் அவங்களது. அவங்க பார்த்தா இட்ஸ் கண்டேஜியஸ். எப்போவுமே அப்படியே இருக்கார் செட்டில். அது எந்த மாதிரி டேலண்ட்னா
அவங்க செட்டில் சீரியஸ்லி பண்ணியிருந்தாலும் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறாருன்னா நமக்கே ஒரு டவுட் வந்துடும் இவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்விட்ச் ஆக முடியுமான்னு. தேங்க்யூ மேம், யூ ஹவ் ஆடட் அ லாட் ஆஃப் வேல்யூ டு தி ஸ்கிரிப்ட். ஸ்ரீநிதி, I think what she has done for this movie, I don't think many actresses would have done that. Time is the most precious thing today, and I think she has dedicated time, avala time kudutaro. All the best ma. I wish that every hour or every day you have spent on this project will be of use. Good luck. Prashanth, before that I think I want to remember my producer Vijay Kiruganduru is not here, but avanga da maina namakku and the strength. ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணாலும் அது அவங்க பேக்கிங் இருக்கார் இங்கே, நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்க. ஸோ ஹீ இஸ் த மேன் பிஹைண்ட் திஸ் ஹோல் திங். ஸோ ஐ வாண்ட் டு ரிமெம்பர் ஹிம். அண்ட் மை டைரக்டர் பிரசாந்த் நீல், அவங்க ஒரு பெரிய அசெட்டுங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு. நான் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் எனக்கு எல்லாம் ஒரே இண்டஸ்ட்ரி. ஸோ இஸ் அ பிக் அசெட், அண்ட் ஐ திங்க் பீப்புள் லைக் ஹிம் வில் take this industry into another level. நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த மேடையில் கூட நான் சொல்கிறேன். We all love Tamil technicians, very inspiring. One of my friend is here, Vaidi. So Bangara கூப்பிடுறேன். We have worked in many films. She has just come to meet me and wish luck. So thank you Bangara. So there are a lot of Tamil technicians who are close to me and a lot of friends. So this is it. So நீங்க April 14th படம் ரிலீஸ் ஆகுது, and you are amazing. You made me conscious. என்னங்க நீங்க நான் பேசுறதுக்கு ஒரு இது பண்ணிட்டீங்க. அப்படிதான் இப்போ எனக்கு கான்ஷியஸ் ஆச்சு. நான் பேசினாலே நீங்க பஞ்சுன்னு சொல்லி நமக்கே பஞ்ச் அடிச்சிட்டீங்க நீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி திங். எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. And Tamil audience are also, I have to thank them because the taste what they have. I know I have seen a lot of Tamil films. I love Tamil films. And அந்த மாதிரி நம்ம படமும் நீங்கள் ரசித்தது தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். நான் என் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதை சொல்லாமல் இருந்திருந்தானா பயங்கரமாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஜென்ரலி நான் மறக்க மாட்டேன். பிரபு சார் பற்றி அது பேசி ஒரு 10 days இந்த கொஞ்சம் பிளாங்க் ஆகிட்டே போயிட்டுருக்கு மைண்டு. இதுதான் ஒரு எஃபெக்ட். எல்லா ஸ்டேட்டில் போய் நாங்கள் ரிலீஸ் பண்ணேன். பிரபு சார், ஐ வாண்ட் டு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, சினிமா பற்றி எவ்வளோ பேசுனீங்க, அண்ட் த கைண்ட் ஆஃப் இன்வால்மெண்ட் யூ ஹேவ் and the kind of product நீங்கள் எந்த மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க அதே தெரியும். கைதி இஸ் a fantastic film. I thoroughly enjoyed it. உங்கள் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்டே நாங்கள் அசோசியேஷன் இருக்கிறது ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ. I think as we all are youngsters here, so this collaboration is something very very important between Karnataka and Tamil Nadu. We'll take it ahead and நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த் உங்கள் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இந்த படத்துக்கு கொடுத்துருக்கீங்க. Thank you, sir. Thank you. Thank you so much, Yash. And டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் வந்து பிடிச்ச ஒருத்தராக வந்து மாறிட்டார். அதுவும் இவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிடும். இட் இஸ் லைக் டாக்கிங் டு அ ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஸோ டவுன் டு அர்த், அண்ட் இட் இஸ் ஸோ பிரில்லியன்ட். அண்ட் அடுத்ததாக இட் இஸ் டைம் ஃபார் த கொஷன் அண்ட் ஆன்சர் செஷன். ஃபார் தட் ஐ வுட் லவ் மிஸ்டர் பிரசாந்த் நீல், ராக்கிங் ஸ்டார் Yash, Srinidhi, and Mr. Karthik and Mr. S.R. Prabhu to stay on stage. And thank you everyone for joining us. It was a brilliant evening, and definitely இந்த படம் வந்து அந்த எதிர்பார்ப்பையும் மீறி அதெல்லாம் உடைச்சு அப்படி வேற லெவலில் போயிடும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். Thank you so much for joining us, and I request all the others to stay on stage so that we can have a question and answer session.
I request to hold the photo session. இப்போ question and answer session வந்து